அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்டதாரி படிச்சிருக்கணும், அதே மாதிரி டிகிரியில் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,900 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்க முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது மாதிரி நல்ல தகவலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா பயன்படும். அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்குது. நம்ம சேனலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்டாங்க. என்னன்னா எல்லா வீடியோக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இல்லை, நான் எப்படி பார்க்குறது எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்களோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ வாங்க நான் பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப்ஸ்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கணுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு மேலேயே வைப்பாங்க ஒரு வீடியோனா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க. யூடியூப் லிங்க்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம்னு சொல்லி இருக்குது. அதுக்கான லிங்க் இருக்குது. காலி இடங்கள் எங்கெங்கே வேகன்சி இருக்குது நோட்டிஃபிகேஷனு அது பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலும் தகவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜ் பார்த்தீங்கன்னா பார்க்க சொல்லி கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். எர்லிய வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்போம். அதே மாதிரி லிங்க்கு இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எது கொடுக்குறோமோ அது மாதிரி நீங்கள் மீதி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் ஜாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா லிங்க் கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் சென்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயில் ஐடி இருக்கும், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி விஏ பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்துக்கிறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. இப்போ வாங்க ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்னென்ன பணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரிவாக பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிரந்தர ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்னென்ன பாடம் தேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான். இந்த ஒரு வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியல். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேதியியலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை வராதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தீங்க. அவங்களுக்குலாம் தற்போது பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்குதுன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இது கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா எம்எஸ்சி, அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா பிஎட் பயிற்சி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் இளங்கலையும் படிச்சிருக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம், ப்ளஸ் அது இல்லாத பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறது 10th 11th 12th இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இதில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதியியலில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கிட்ட பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வேணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டெட் எக்ஸாமு பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வயது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 53 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்குள்ள மற்றவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 58 இயர்ஸ், அதாவது பிசி எம்பிசி ஓபிசி இந்த மாதிரி இந்த கேட்டகரி வரீங்க எல்லாமே எஸ்சி எஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 58 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,900 1,35,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சேலரி அதிகம். அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது இல்லாத 12th மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. டிகிரி சர்டிஃபிகேட் டிகிரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை பட்டதாரி படிச்சிருப்பீங்க, அதோட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் அது இல்லாத முதுகலை பட்டதாரியும் படிச்சிருப்பீங்க, அதோட சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருப்பீங்க, அதோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எல்லா மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. 10th 12th எல்லா செமஸ்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் படிச்சிருப்பீங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படும். அது இல்லாத உங்களுக்கு இதர சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இதர சர்டிஃபிகேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, கணினி அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயன்படும். ஏன்னா எல்லா ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஏதாவது டைப் பண்ணுறது, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, அதேமாதிரி எக்ஸல், எம்எஸ் வேர்டு, பிபிடி ரெடி பண்ணுறது, பவர் பாயிண்ட்டு. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேட்குறாங்க. அதேமாதிரி உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சென்ட் பண்ணணுன்னா மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா alm@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் மட்டும் அனுப்புங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம் அனுப்பிட்டீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் கேட்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அனுப்ப சொல்லலாம். இல்லை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. அதேமாதிரி விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி எங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குன்னா ALM மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 42A கர்ணம் ஸ்ட்ரீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ECK கூனிமேடு இந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 604303 இந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நேரம் பார்த்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கலாம், நம்ம சொல்லாதது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9360769883. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிக்கிறேன். வேறு உங்களுக்கு என்ன கேட்குன்னு தோணுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதேமாதிரி ஸ்கூல் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நைட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுவீங்க நம்பிக்கையோட நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வந்து போடுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.